எல்லோருக்கும் வணக்கம். என்னோட அக்கௌண்ட்ல நான் டெய்லி செய்யக்கூடிய இந்த ட்ரேடிங்கை எதுக்காக வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஸ்டாக் எடுத்திருக்கேன், இவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டணும் அப்படின்றதுக்காக கிடையாது. என்னோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் அந்தந்த ஸ்ட்ராட்டஜியில் கரெக்டாக ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்காங்களா, இவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் புக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் என்னோட ட்ரேடிங்கை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரேன். குறிப்பாக ஈக்விட்டி ட்ரேடிங்கில் 10 மந்த் டார்கெட், 20 மாதங்கள் என்னோட டார்கெட், 5 மினிட் ட்ரேடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் லாஸ் ரேஷியோன்றது பார்த்தீங்கன்னாக்கா சேமாக தான் வரும். ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த ப்ராஃபிட் லாஸ் ரேஷியோன்றது கண்டிப்பாக டிஃபர் ஆக தான் செய்யும். என்ன காரணம்னா, அவங்க எடுக்கக்கூடிய டைமிங்க்கு தகுந்த மாதிரியும் அவங்க எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த மாதிரியும் கண்டிப்பாக அந்த ப்ராஃபிட் ரேஷியோ வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, இன்னைக்கு நான் என்னோட ஸ்ட்ராட்டஜியில் என்னென்ன ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்றத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கை பார்ப்போம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் தான் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு 41,900 கால் ஆப்ஷன் என்று போயிருந்தேன். 100 பாயிண்ட் டார்கெட் வச்சிருந்தேன். எனக்கு ஒரு 15 பாயிண்ட்ல வந்து ரிவர்ஸ் ஆகி போச்சு. அதனால டார்கெட் அங்கே புக் பண்ண முடியல. ஸோ என்ட்ரி ப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் மாற்றிட்டேன். தென் செகண்ட் என்ட்ரி 42,800 புட் ஆப்ஷன் போயிருக்கேன். 3,750 ரூபா ப்ராஃபிட்டு. டோட்டலாக ஃபர்ஸ்ட் என்ட்ரி நோ கெயின் நோ லாஸ். செகண்ட் என்ட்ரியில் 3,750 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். இன்னோட 5 மினிட் ட்ரேடிங் இந்த கான்செப்டில் ஏஞ்சல் ஒன்ல 1000 ரூபாய் ப்ராஃபிட்டு, கிராஃபைட் 400 ரூபாய் ப்ராஃபிட்டு, எம்ஜிஎல் 1500 ரூபாய் லாஸு, பிஎன்பி ஹவுசிங் 1800 ரூபாய் லாஸு, இந்தியா சிமெண்ட் 1000 ரூபாய் ப்ராஃபிட்டு, ஐஇஎக்ஸ் 1200 ரூபாய் லாஸு. டோட்டலாக இந்த 6 ஸ்டாக்ல 2200 ரூபாய். 2% வந்து இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு லாஸ் வந்திருக்கு. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு 4 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்தியன் பேங்க்ல 50 ரூபாய் லாஸு, பிபிஎல் 200 ரூபாய் லாஸு, அவலான் 3600 ரூபாய் ப்ராஃபிட்டு, டாடா கெமிக்கல் 500 ரூபாய் லாஸு. டோட்டலாக இந்த 4 ஸ்டாக்ல 2850 ரூபாய், 3% கிட்ட ப்ராஃபிட்டு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்ல ஆக்சிஸ் பேங்க் 700 ரூபாய் லாஸு, ஐசிஐசி பேங்க் 200 ரூபாய் ப்ராஃபிட்டு. டோட்டலாக இந்த 2 ஸ்டாக்ல 200 ரூபாய் ப்ராஃபிட்டு. ஓகே, நாளையோட ட்ரேடிங்ல என்னென்ன ஸ்ட்ராட்டஜியில் என்னென்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.